Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. களம் வெளிப்படையாக இருக்கிறது. விஜய் ஒரு அரசியல் சக்தி என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அது மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு செந்தில்வேல். பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு வெளிப்படையாகவே விஜய் ஒரு சக்தி அப்படிங்கறத மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு மற்றும் அதிக சீட், இந்த 3 கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய குரல் எதை உயர்த்தது? நீங்கள் குறிப்பிட்ட 2 பேரில் ஒருவர் திரு செல்வ பெருந்தகை. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக இருக்கிறார் என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னொருத்தர் சொன்னீங்க, வினு சக்கரவர்த்தியோ பிரவீன் சக்கரவர்த்தியோ யாரோ ஒருத்தர் சொன்னீங்க. ஆமா குமார் யார் இவரு அப்படின்னு இந்த காலாபுரத்துல ஒரு கேள்வி கேட்பாங்களா, அந்த மாதிரி நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். அவர் என்னவா இருக்கிறாரு காங்கிரஸ்ல? காங்கிரஸ் நிர்வாகி அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஒரு இந்தியா முழுக்க காங்கிரஸ்ல ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு 1000 கருத்து இருக்கும். அவர் என்னவா இருக்கிறார் கட்சியில? அவர் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. திருவல்லிக்கேணியை பூர்வீகமாக கொண்ட பிரவீன் சக்கரவர்த்திகள் இப்படித்தான் பேசுவார்கள். அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க காங்கிரஸ் ஒரு விஷயங்க, இது நடைபெற இருப்பது சட்டமன்ற தேர்தல். இதில் காங்கிரசுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. வெற்றியோ தேல்வியோ அது திமுகவிற்குத்தான் என்று ஒருவேளை காங்கிரஸ் என்னமா நினைத்தால் அதை விட பெரிய வரலாற்று பிழை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த தேர்தலில் ஒருவேளை திமுகவிற்கு ஏதேனும் சற்று பின்னடைவு ஏற்பட்டால் அது மாநிலங்களவை உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணியின் வலிமையை குறைக்கும். இன்னைக்கும் இந்தியா கூட்டணிக்கு மாநிலங்களவையில் வலிமை சேர்ப்பது காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான். தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறதுங்கிற கருத்தை முன் வச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில அங்கிருந்து வழிகாட்டுதல்கள் கிடைச்சிருக்கிறதா? ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கிறார்? அதுதான் நான் சொன்னேன், அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். எனக்கு முன்பாக பேசிய தராஷாம் சார் சொன்ன மாதிரி கருப்ப குசும்புக்காரன் தாவேக்காவில ஜாயின் பண்றது கூட ஆசைப்படலாம். அவரு அந்த மாதிரி ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, கருப்பம் குசும்புக்காரன். அந்த மாதிரி அவர் தாவேக்காவில் இணைவதற்கு கூட என்ன செய்யலாம், ஆசைப்படலாம். அவருக்குன்னு சில உள்நோக்கங்கள் இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க இது போன்ற தனிநபர்களுடைய பேச்சுக்களால் எந்த தாக்கமும் ஏற்பட போதில்லை. நீங்க புதிய தலைமுறை ஆபீஸ் வாசல்ல இறங்கி யாராவது ஒருத்தர் போய் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தருக்கு தெரியுமான்னு. அட்ரஸ் இல்லாத, அடையாளம் தெரியாத நபர்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ஊடகங்களில் விவாத பொருளுக்கு வேண்டுமானால் அது உகந்ததே தவிர கட்சிகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இதே பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் வலியுறுத்தல, இங்க தமிழகத்திலேயுமே விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூருமே சொல்லியிருக்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது காலத்தின் கட்டாயம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ஆட்சியின் அதிகாரத்தில் பங்கு என்பதை அவரும் காலத்தின் கட்டாயமா சொன்னாரு. அவர் இதே விஷயத்தை நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியிருப்பாங்க. மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு அதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் சொல்லியிருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எவ்வளவு போராட்டத்திற்கு மத்தியில அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடிஞ்சது அப்படிங்கிறது ஒன்றுபட்டு நின்றதால். அதுவும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியா போட்டியிடல. இன்னைக்கு காங்கிரஸுக்கு 10 MP இருக்கிறது கஷ்டம், திமுகவிற்கு எத்தனை MP இருக்குங்கிறதையும் நம்ம பேசுவோம். இப்ப மொத்தத்துல இழப்பு யாருக்கு? இந்தியா கூட்டணிக்கு தானே. இப்ப எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உட்கார்ந்து இருக்க முடியுமா? இப்ப தொடர்ந்து இந்த புகைச்சல்கள் வரக்கூடிய நிலையில டெல்லி காங்கிரஸ் மௌனம் காக்குறதே அது ஏன்? அதைத்தான் இப்ப சொல்ல வர்றாங்க. டெல்லி காங்கிரஸ் மௌனம் காத்ததால் ஏற்பட்ட விளைவுகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க கொஞ்சம் குறுக்கிடாம இருந்தீங்கன்னா விரைவா சொல்லிடுறேன். நீங்க 2014 இந்த சிக்கலை செஞ்சாங்க. 2G என்று இல்லாத ஊழலை ஊதி பெரிதாக்கியது பாஜக. இழுத்திற்கெல்லாம் சென்றது காங்கிரஸ். தங்களை புனிதர்களாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள், நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் அன்றைக்கு திமுகவிற்கு எதிராக பேசினார்கள். ஆராசா கைது செய்யப்பட்டார், கனிமொழி கைது செய்யப்பட்டார். அதனுடைய விளைவு பாஜக ஆட்சியில் அமர்ந்தது. இன்று வரை மோடியை அப்புறப்படுத்துவதற்கு காங்கிரஸால் இயலவில்லை. வட மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இழந்து வருகிறது. இப்ப திருப்பி அதே தப்ப நீங்க பண்ணி ஒருவேளை தமிழ்நாட்டிலும் நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவீர்களே என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மட்டும் பின்னடைவாக போகாது, மாறாக மாநிலங்களவையில் காங்கிரசிற்கும் பலத்த பேரிடியை அது தரும். அது இந்தியா கூட்டணிக்கு பெருத்த பின்னடைவை தரும். அது பாஜகவின் கரத்தை வலுப்படுத்துவதாக அமையும்.
கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத எந்த இயக்கத்திற்கும் எதிர்காலம் என்பது கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியாக காங்கிரஸை நிறுத்தி விடுவதற்கு திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சிலர் சதி செய்வார்கள் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரசினுடைய தேசிய தலைமைக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். தற்பொழுது தொடர்ந்து இந்த காங்கிரசினுடைய இந்த புகைச்சல், இந்த குழப்பம் இதெல்லாமே திமுகவினுடைய நெருக்கடியாக பார்க்கப்படுகிறதா? திமுக என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? திமுக எந்த நெருக்கடியும் கிடையாது. நான் தான் திருப்பி சொன்னேன். இப்ப நீங்க இதே கருத்தை ராகுல் காந்தி சொல்லியிருந்தாருன்னா உள்ளபடியே திமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கும். குறைந்தபட்சம் செல்வ பிறந்தகை சொல்லியிருந்தாருன்னா கூட ஒரு சலசலப்பு இருக்கும். நீங்க அடையாளமே தெரியாத நீங்க 2 நாள் இப்ப இந்த வினு சக்கரவர்த்தி மன்னிக்கணும் ஒரு இவர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் பேசுறத நீங்க 2 நாள் ஒளிபரப்பாம இருங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. நான் உங்க என்ன நீங்க புதிய முறை மட்டும் சொல்ல, பொதுவா இன் ஜெனரலா மீடியாக்களை சொல்றேன். மீடியாக்களை தவிர வெளியில காமன் பீப்புளுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியிலே பல பேர் ஏன்டா கேட்டாங்க, யாருக்கு அவரு எங்க கட்சியில புதுசா யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார் போல இருக்குங்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டிற்கு செய்த பங்களிப்பு என்ன, தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய சேவை என்ன, முதல்ல யார் அவரு? அதெல்லாம் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட இருக்கலாம், சொல்லலாம். அது எந்த இடத்துலையும் கூட்டணியை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. காங்கிரசினுடைய தேசிய தலைமை திமுகவோடு மிக உறுதியான பிணைப்பில் இருக்கிறது. காங்கிரசினுடைய தொண்டர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தோழர்கள், தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியினர், திமுகவும் காங்கிரசும் தெளிவா இருக்குதுங்க. திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்க சொன்னது போல திமுக மற்றும் காங்கிரஸ் இரண்டுமே தெளிவாக இருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கத்துல இங்க அதிமுக கூட்டணி தொடர்ந்து பலப்பட்டு கொண்டே இருக்கிறது போன்ற காட்சிகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த புகைச்சல்களை, இந்த குழப்பங்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கா? இதை சரி செய்து இந்த தொகுதி இது குறித்து பேசி சரி செய்ய வேண்டிய பொறுப்பு திமுக இல்லங்க. குழப்பமே இல்லைங்கிற. இப்ப நீங்க இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஐயா ராமதாசும் ஐயா அன்புமணி ராமதாசும் இடையில நடக்கிற சண்டை மாதிரி இங்க இல்ல. அங்க 2 பேருமே தலைவர்கள். ஒருவர் நிறுவன தலைவர், ஒருவர் இப்போது தன்னை தலைவராக சொல்லிக் கொள்பவர். 2 பேரும் வலிமையான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். 2 பேருக்கு நடக்கிற சண்டை மாதிரிலாம் அங்க இல்ல. இங்க தனியா ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறாரு. அது ஒரு குழப்பமே இல்லைங்கிறானா, அது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிறானா. சோ பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சால் எல்லாம் எந்த தாக்கமும் என்ன செய்ய போறதில்ல, ஏற்பட போறதில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய பலம் என்பதே அதில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஜனநாயகம் தான். எல்லோரும் அங்கு கருத்து சொல்லலாம். அதான் காங்கிரசுடைய பலமும், பல நேரங்களில் அதான் காங்கிரசினுடைய பலவீனமாகவும் மாறி போய் இருக்கிறது கடந்த காலங்களில். இப்போது ஒருவேளை அது மாறிவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கும் முயற்சிகளில் அஇஅதிமுக இறங்கி இருக்கிறது. இந்த தேர்தலையும் திமுக வெர்சஸ் அஇஅதிமுக என்ற களமாக மாற்றுவதற்கு 2 கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. இதற்கு மத்தியில் இது போன்ற உதிரிகள், தனி மனிதர்கள் பேச்செல்லாம் எந்த கூட்டணியில எந்த குழப்பத்தையும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போறதில்லை. அப்படி ஏற்பட வேண்டும் என்று நினைத்து சிலர் கட்டுமையா முயற்சி பண்றாங்க. அவர்கள் முயற்சிகளில் ஏமாற்றத்தில் தான் முடியும். நீங்க சொன்னது போல இந்த கூட்டணி உடைந்தால் காங்கிரசுக்கு தான் இழப்பு அப்படிங்கிற கருத்தை முன்வச்சிருக்கீங்க. இங்க பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறாருங்கிற வியூகத்தையும் சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை காங்கிரஸ் இதிலிருந்து பிரிந்தால் இல்லது வேற ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்ல தாவேகாவிலேயோ இணைந்தாலும் காங்கிரசினுடைய பலம் அப்படிங்கிறது என்ன? இல்லங்க, காங்கிரசுக்கு தான் இழப்பு நான் இங்கே சொல்ல, ரொம்ப கவனமா சொன்னேன். இந்தியா கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு, நான் காங்கிரஸ் இவ்வாறு பெருசே பேசுறேன். பாஜக எதிர்ப்பு என்ற இடத்தில் இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு பலத்த சிக்கலை தரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். நீங்க நடக்காத ஒன்றை வைத்து ஒருவேளை அவர் தாவேகாவுடன் சேர்த்தால், ஒருவேளை தாவேகா வெற்றி பெற்று விட்டால், ஒருவேளை விஜய் முதலமைச்சராகிவிட்டால், விஜய் தான் முதல்வர் முகம்ங்கிறதே சொல்றாங்களே, அதனால இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இல்லங்க, அப்படியெல்லாம் நடக்கும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போ இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சிலருக்கு விருப்பம் இருக்கலாம், சிலருக்கு ஆசை இருக்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படியாவது உடைந்து விட வேண்டும் என்று இந்த அம்மன் கோயில்ல போய் காசு வெட்டி மட்டும் போடாது குறையா சிலருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா தளங்களிலும் சொல்றேன், அவருடைய ஆசை பலிக்க போறது இல்ல. பாவம், எலெக்ஷன் வரைக்கும் இந்த வேலையை செய்யட்டும். எப்படியாவது உடைஞ்சிராதா, எப்படியாவது காங்கிரஸ் தாவேகா பக்கம் கொண்டு போய் விட்டுற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் நடக்கும். அது ஜனநாயகத்தில் அவங்களுக்கு இருக்கிற உரிமை தானே, அது அவங்க செய்யட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது வெற்றி பெறாதுங்கிறத நான் மிக உறுதியா சொல்றேங்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கறத உறுதியாக சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.